ஹாய், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் சேனல். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது உங்களுக்கு அந்த சென்டென்ஸில் இந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் வருமா வராதுன்ற ஒரு டவுட் இருக்கலாம். அப்படி இருந்தாக்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சைவம் படத்தில் வரக்கூடிய மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு அப்படின்ற ஒரு பாடல் வரி தான் எனக்கு உங்களோட இந்த ஆர்டிக்கல் பற்றின வீடியோவை ஷேர் பண்ணிக்கணும்னு இன்ஸ்பிரேஷன் தந்தது. அதில் வரக்கூடிய வெயில் கூட ஒரு அழகு அப்படின்றதுல ஒருன்றது ஆர்டிக்கல். ஆர்டிகல்ஸ்னால் என்ன? ஆர்டிகல்ஸ் ஆர் வேர்ட்ஸ் that define a noun as specific or unspecific. அதாவது ஒரு நவுனை குறிப்பிட்டோ இல்லை ஜென்ரலாக சொல்கிறதுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் ஆகுது. இங்கிலீஷில் 3 வகையான ஆர்டிகல்ஸ் வேர்ட்ஸ் இருக்குது. அ, அண்ட், த. அ, ஆனோ ஒருன்ற மீனிங்கை குறிக்குது. தன்றது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த, இந்த என்ற வார்த்தையை குறிக்குது. டீட்டெயிலாக ஆர்டிகலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் நவுன்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நவுன் தமிழ் பெயர் சொல்லுன்னு அர்த்தம். A word that is the name of something. அதாவது ஒரு பொருளுடையோ இல்லை பர்சனுடையோ இல்லை பிளேஸோடைய நேமை குறிக்கிறது தான் இந்த நவுன். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் சென்டென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டாக வரும், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எ வேர்பாக யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ப்ரீபோஷனாக யூஸ் பண்ணுறோம். வரக்கூடிய வீடியோவில் வெர்புன்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ப்ரீபோஷன் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒன்லி நம்ம ஆர்டிகிளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆர்டிகிளினுடைய ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை பார்த்துட்டு டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிகிள் ஒரு நவுனை ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நாம் தன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆவோ இல்லை ஆனோ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த லாங் டிரைவ் த கப் ஆஃப் காஃபி டேஸ்டட் பர்டிகுலர்லி குட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாங் டிரைவுக்கு அப்புறம் குடித்த அந்த கப் ஆஃப் காஃபி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அந்த கப் ஆஃப் காஃபினுடைய டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதே ஆஃப்டர் ஏ லாங் டிரைவ் ஏ கப் ஆஃப் காஃபி டேஸ்ட் இஸ் பர்டிகுலர்லி குட் அப்படி இதுக்கு நம்ம எப்படி இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சொல்லியிருக்கோம். ஜென்ரலாக ஒரு லாங் டிரைவ் போனதுக்கப்புறம் குடிக்கிற அந்த ஒரு கப் ஆஃப் காஃபி எப்பயுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ஆ போடலாமா தா போடலாமான்றது நீங்கள் என்ன மாதிரியான மெசேஜை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணணுன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ ஆ வருமா தா வருமானது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ். இங்கிலீஷில் ஆர்டிகிளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று டெஃபினட் ஆர்டிகிள்னும் இன்னொன்று இன்டெஃபினட் ஆர்டிகிள்னும் பிரிக்கிறாங்க. ஸோ இன்டெஃபினட் ஆர்டிகிளில் அ அல்லது ஆன் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட் ஆர்டிகிளுக்கு த வேர்டை யூஸ் பண்ணுறோம். அ அல்லது ஆனுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், அதுக்கு அர்த்தம் ஒருன்னு அர்த்தம். ஸோ ஒருன்னும் போது டெஃபினட்டாக அந்த நவுன் சிங்குலராக இருக்கணும். அதே மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் இந்த அ அல்லது ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஒரு இடத்த பற்றியோ குறிக்கிறதுக்கு இந்த அ அல்லது ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் டெஃபினட் ஆர்டிக்கிளில் அந்த நவுன் சிங்குலராக இருக்கலாம், ப்ளூரலாக இருக்கலாம், இல்லை அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லாம் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். பட் நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளையோ இல்லை ஒரு இடத்தையோ சொல்லும்போது இந்த த வேர்டை யூஸ் பண்ணுறோம். இன்டெஃபினட் ஆர்டிக்கல் வேர்ட்ஸ் ஒருன்ற மீனிங்கை குறிக்கும். ஸோ அதை நம்ம ஒரு சிங்குலர், கவுண்டபிள் அண்ட் ஜென்ரல் நவுன்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 2 வார்த்தை இருக்குது, அ, இன்னொன்று ஆன். ஆன் வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அ கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். கண்ணன் வில் பிரிங் அ ஸ்மால் கிஃப்ட் டு கலைஸ் பார்ட்டி. கலையினுடைய பார்ட்டிக்கு கண்ணை ஒரு சின்ன கிஃப்டை கொண்டு வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணன் ஒரு சின்ன கிஃப்டை கொண்டு வருவான் அப்படின்றதுனால ஆன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அகைன் இங்கே ஸ்மால் கிஃப்ட்ன்றது கான்சனன்ட் சவுண்ட்ஸில் வருது. கிரியேட்டிவிட்டி இஸ் எ வேல்யூபிள் குவாலிட்டி இன் சில்ட்ரன். அகெயின் சில்ட்ரனோட கிரியேட்டிவிட்டி ஒரு வேல்யூபிள் குவாலிட்டி அப்படின்ற மீனிங்கை குறிக்கிறதுனால வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ஹேண்ட் மீ அன் ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி
வவல் சவுண்ட்ஸில் வரதுனால அண்ட் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். மை ஃபாதர் இஸ் அன் ஹானஸ்ட் மேன். ஈவன் தோ ஹச் வேர்டு வந்தாலும் ஹானஸ்ட் அப்படின்னும் போது ஹான்ற சவுண்டோடு வரதுனால ஆன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹேர்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி எஸ்டர்டே. டெஃபினட் ஆர்டிக்கல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்றத இப்போ பார்ப்போம். டெஃபினட் ஆர்டிக்கல் வந்து சிங்குலருக்கு முன்னாடியும் வரலாம், ப்ளூரலுக்கு முன்னாடியும் வரலாம், அன்கவுண்டபிள்ஸ் ஆர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு நவுனை பற்றி சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்கான ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஒரு இடத்த பற்றியோ நம்ம சொல்கிறோன்னா அது மாதிரி நேரத்தில் இந்த டெஃபினட் ஆர்டிக்கலான தேவை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கிவ் மீ த பால், இந்த பாலை எனக்கு கொடு. ப்ளீஸ் கிவ் மீ த ரெட் பால், த எல்லோ பால் இஸ் டூ ஸ்மால். இந்த ரெட் பாலை கொடு, இந்த எல்லோ பால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே மாதிரி ப்ளூரல்ஸ்க்கு முன்னாடியும் இந்த டெஃபினட் ஆர்டிக்கலான தேவை யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த வேர்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் சென்டென்ஸில். டேபிள் டென்னிஸ் இஸ் எ கேம் பிளேட் யூஸிங் 2 rackets. தி ராக்கெட்ஸ் மஸ்ட் மீட் சர்டைன் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ராக்கெட்ஸ் வந்து சர்டைன் ஸ்டாண்டர்டையும் ஸ்பெசிஃபிகேஷனும் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ஸுக்கு முன்னாடியும் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நவுனையும் நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து தாவை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நிறைய இருக்கணும், அதில் நீங்கள் ஒன்றுத்தை வந்து குறிப்பிட்டு சொல்ல போகிறீங்க. அப்போ வந்து இந்த வேர்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆர்டிக்கலை யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். எந்தெந்த இடத்துலலாம் ஆர்டிக்கலை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் நேம் முன்னாடி நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. கலை, சுந்தரம், அது மாதிரி நேமுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ் லைக் கான்டினென்ட்ஸ், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, இல்லை கண்ட்ரிஸ், இந்தியா, சைனா, ஸ்டேட்ஸ், ஐஸ்லாண்ட், சிட்டிஸ், மவுண்டெயின்ஸ் அண்ட் லேக்ஸ், இதனுடைய நேம்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி லாங்குவேஜஸ்க்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. லாங்குவேஜ் நேம்ஸ் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், கன்னடா, தெலுங்கு, தமிழ். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் நேம்ஸ், அகாடமிக் சப்ஜெக்ட் நேம்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் த மீல்ஸ், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஐ ஸ்டடிட் த இங்கிலீஷ் இன் ஹை ஸ்கூல் ஃபார் 7 years. ஸோ இந்த இடத்துல ஆர்டிகலே தேவையில்லை இங்கிலீஷ்க்கு முன்னாடி. ஸோ அது வந்து தப்பான சென்டென்ஸ். ஐ ஸ்டடிட் இங்கிலீஷ் இன் ஹை ஸ்கூல் ஃபார் 7 years, இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஐ லைக் டு பிளே த ஃபுட்பால், அகெயின் ஸ்போர்ட்ஸ் நேமுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஐ லைக் டு பிளே ஃபுட்பால் இஸ் த ரைட் சென்டென்ஸ். ஐ இன்வைட்டட் சம் ஃப்ரெண்ட்ஸ் டு த டின்னர். அதே மாதிரி மீல்ஸ் முன்னாடி வந்து நம்ம வந்து மீல்ஸோட நேமுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு தப்பான சென்டென்ஸ். ஐ இன்வைட்டட் சம் ஃப்ரெண்ட்ஸ் டு டின்னர். இப்போ உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு மேலும் இதில் ஏதாவது ஒரு சஜஷன்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதலாம். அதுக்கான ஆன்சரை உடனே உங்களுக்கு சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன். தேங்க்யூ, பாய்.